நரேந்திரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் அனுபவித்த உரிமை வேறு யாருக்குமே கிடைக்காததாகும். அதை கீழ்வரும் நிகழ்ச்சி மூலம் காணலாம். நரேன் எப்போதும் உருவ வழிபாட்டையும் காளியையும் பற்றிய குருதேவரின் கருத்துக்களை எதிர்த்து அவர் மனம் புண்படும்படி பேசுவார். ஒரு நாள் நரேனின் வாதத்தில் வெறுப்பும் கோபமும் கொண்ட குருதேவர், என் தாய் காளியை நீ நம்பவில்லை என்றால் பிறகு ஏன் இங்கே வருகிறாய் என்று கேட்டார். இதை கேட்ட நரேந்திரர், நான் இங்கே வருகிறேன் என்பதற்காக உங்கள் காளியை நம்பிவிட வேண்டுமா என்றார். மிகவும் நல்லது. இப்போது ஆனந்தமயமான என் தாயை நம்ப மறுக்கிறாய். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவளை ஏற்றுக்கொண்டு அவள் முன்னால் கதறி அழப்போகிறாய் பார் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். இப்படி நரேந்திரனிடம் கூறிவிட்டு எதிரில் இருந்த பக்தர்களிடம், இதோ பாருங்கள், இந்த பையனுக்கு உருவக் கடவுளில் நம்பிக்கையே இல்லை. பாவ சமாதியில் காணும் கடவுள் வடிவங்களை எல்லாம் என் மூளை கொதிப்பால் தோன்றும் கோளாறுகள் என்று கூறுகிறான். ஆனால் இவன் மிகவும் அருமையானவன், தூய்மையே வடிவானவன். ஆனால் நேரான ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ப மறுக்கிறான். அவன் நிறைய படித்திருக்கிறான். அதனால் மிகுந்த விவேகமும் சரியான கருத்து தெளிவும் கொண்டிருக்கிறான் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தம் சீடர்களின் தகுதியை ஆராய்வதில் மிகுந்த திறமையுடையவர். அதற்காக அவர் பல்வேறு முறைகளை கையாளுவார். ஒருவரை முழுமையாக எடை போடாமல் தம் சீடராக சேர்த்து கொள்ள மாட்டார். நரேந்திரரை கூட அப்படி முழுமையாக சோதித்த பிறகே குருதேவர் அவர் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்தார். நரேந்திரர் தட்சிணேஸ்வரம் வரும்போதெல்லாம் குருதேவர் அளவற்ற ஆனந்தமும் ஆன்மீக பரவசமும் அடைவார். தொலைவில் பார்க்கும்போதே ஓடிப்போய் அவரை கட்டிக்கொள்ள வேண்டும் போல் குருதேவரிடம் அன்பு பொங்கும். அவரை பார்த்தவுடனே பொங்கும் அளவற்ற பரவசத்தால் அவர் பெயரை கூப்பிட நினைப்பார். நரேந்திரன் என்று அழைக்க நா என்ற ஒளி மட்டுமே வரும். அதற்குள் பரவசத்தில் மூழ்கி சமாதியில் ஆழ்ந்து விடுவார். ஒரு நாள் இந்த நிலை அடியோடு மாறிவிட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரனை கண்டும் காணாதது போல் இருக்க ஆரம்பித்தார். நரேந்திரர் வந்தார், வணங்கிவிட்டு அவர் முன் அமர்ந்தார். ஆனால் வழக்கம் போல் குருதேவர் அவரிடம் அன்பு காட்டவில்லை. அவரை வரவேற்கவோ அவருடைய நலத்தை பற்றி கேட்கவோ இல்லை.